ரீசெண்டா சென்னை போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, மெரினா பீச்சில உள்ள மீன் அங்காடிக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ எப்படிலாம் இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நாங்க போன சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கடை இல்ல. கொஞ்சம் கடைகள் இருந்தது. அதுலயுமே நெறையா வெரைட்டிஸ் வந்து மீன்லாம் வந்து அவைலபிள் இருந்தது. ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர்லயே இந்த ரேட்டுக்கு வாங்கிடலாமே அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா, நீங்க வந்து நல்லா பேசி ஆ வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து குறைச்சு வாங்கிடலாம். இன்னொன்னு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து அதே ரேட்டுக்கு வாங்குனாலும் ஒரு 1 நாள் கழிச்சு வர்ற மாரி இருக்கும். அங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா மீனு அப்பப்ப வந்து இருக்கும். உடனே கிடைக்கிற மாரி இருக்கும். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள போய் வாங்கல. போட்ல வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம். அந்த மீன் வாங்குற அனுபவத்த வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இன்னொரு வீடியோல. இத வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இவ்ளோ வெரைட்டிஸ் மீன்லாம் இருக்கா? அப்படின்ற மாரி பார்த்தோம். அத விட வந்து பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இங்க வந்து இருந்தது. நான் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைகளும் கம்மியா இருந்தது. க்ரௌடும் கம்மியா இருந்தது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, மீன்லாம் வந்து மெதுவா நின்னு பார்த்து, நிதானமா வாங்குற மாரி தான் இருந்தது. நாங்க நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா, படகுலயே போய் வாங்குனதுனால, இங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள சுத்தி பார்த்துட்டு தான் வந்து இருந்தோம். ஸோ எப்படி மார்க்கெட் வந்து இருக்கு அப்படின்ற மாரி சுத்தி பார்த்துட்டு தான் இருந்தோம். நீங்க வந்து இங்க போயி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து வெளியில போற வழி. ஸோ உள்ள நுழைஞ்சு வெளியில போறதுக்கு இதுதான். பார்க்கிங் வந்து வெளியிலேயே அவைலபிள் இருக்கு. நீங்க கார்லாம் வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா, வெளியிலேயே வந்து வரிசையா வந்து நிப்பாட்டிக்கலாம். ஸோ